சார் வணக்கம். தினமணியிலிருந்து ராம்குமார் பேசுகிறேன். ஆ. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஓம் பிர்லா அவர்கள் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது சர்ச்சையாக மாறி இருக்கு. அவர் வந்து இந்த மாதிரி மக்களவைக்குள்ள பிரதமர் மோடியை தாக்கறதுக்கு எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் திட்டம் போட்டிருந்ததுனால அவர் அவைக்கு வர வேணாம்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன நடக்குது நாடாளுமன்றத்தில்? பெண் நம்பிக்கைகள் தாக்க முற்பட்டாங்கன்னு அவர் சொல்லல. அதாவது எதிர்கட்சிகள் இதுவரை இல்லாத அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இருந்தாங்க. அதை பத்தி எனக்கு நம்பகமான தகவல் கிடைச்சது. அதனால நான் அவர் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத தாக்க முற்பட்டாங்கன்னு சொல்றது அது சரி. அப்புறம் இன்னொன்னு, இது சபாநாயகர் இப்படி சொல்லியிருக்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. நேற்று தினம் திரு ராகுல் காந்தி அவர்கள் நான் பேசுனதுக்கு ஆதாரமான அந்த புத்தகத்தை நரவானே அவர்களுடைய அந்த சுயசரிதை நூல் பெங்குவின் பதிப்பகம் வெளியிட்ட அந்த நூலை கையில எடுத்துட்டு வந்திருக்காரு. அவரு நேற்று அவர் வெளியிலே சொன்னாரு, அவர் பிரதமர் வந்தால் அவர் கையிலேயே அதை கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுதான் அன்பிரசிடென்டட் வே ஆஃப் ப்ரொடெஸ்ட்னு சபாநாயகர் வர்ணிக்கிறாரான்னு தெரியல. அதாவது நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்து மேல பேசும்போது குடியரசுத் தலைவர் தன்னுடைய வெளியுறவு கொள்கை பற்றி பேசியிருக்காரு. அது வெளியுறவு கொள்கை தொடர்பான ஒரு விஷயம்தான் திரு ராகுல் காந்தி எழுப்பினது. அது ஆதாரபூர்வமா அவர் இதை சொல்றாரு. குறிப்பா நம்முடைய ராணுவ தளபதியாக இருந்தவர், குறிப்பா அந்த சமயத்துல அந்த பிரச்சனைய கையாண்டவர். அவர் சொல்றார், அந்த மாதிரி எப்படி சீன படைகள் வந்தாங்க, உள்ளார வரும்போது அது என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக நான் பாதுகாப்பு அமைச்சரை, இராணுவத்துறை அமைச்சரை நான் தொடர்பு கொண்டா, வெளியுறவுத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் NSA திரு அஜித் தோவால் அவர்களை நான் தொடர்பு கொண்டா, பிரதமர் அலுவலகத்தோடு யாருகிட்ட இருந்தோம் எந்த பதிலும் இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. 2 மணி நேரமா நான் தொடர்ந்து அவங்க முன்னேறிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எந்த இதுவா இருந்தாலும் மேல இருந்து, ஏன்னா அது ஒரு வெறும் எல்லையில இருக்கிற வழக்கமா நடக்கிற ஸ்கிரிமிஷஸ் கிடையாது. இது ஒரு பெரிய யுத்தமா வெடிக்க போற ஒரு பிரச்சனை என்பதனால மேல இருந்து எனக்கு தெளிவான வழிகாட்டுதல் உத்தரவு வேண்டி இருந்தது. அதை கேட்டா அவங்க யாருமே கொடுக்கல. அப்ப 10 மணிக்கு தான் ஒரு அமைச்சர் போன் பண்ணி, நீங்க என்ன வேணாலும் பண்ணி என்ன சரி நினைக்கிறீங்களோ அதை பண்ணீங்க, ஆனா அது உங்களுடைய முடிவு தான் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பே அங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு, சரண்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் பத்தியும் உண்மைக்கு மாறான தகவல்களை தான் அவைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுல 20க்கும் மேற்பட்ட நம்முடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்களும், பல பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள், அதுக்கு பிறகு அவங்க மீட்கப்பட்டார்கள். இப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இவங்க மூடி மறைச்சிட்டு ஒண்ணுமே செய்யல, அவங்க எதுவுமே இது பண்ணல. சீன ராணுவம் ஒண்ணுமே எதையுமே ஒரு இன்ச்சு கூட நம்ம விட்டு கொடுக்கல என்று சொல்கிறார்கள். ஆனால் அவங்க பல மைல் தூரம் உள்ளே ஊடுருவி அவங்க நிரந்தரமான குடியிருப்புகளை கட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஆதாரபூர்வமா அவர் தன்னுடைய சுயசரியில சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு பெரிய இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மாறான விஷயம், இந்தியாவினுடைய இறையாண்மையை விட்டு கொடுக்கிற ஒரு விஷயம். இது இன்னொரு பக்கம் சார், ஆட்சியில இருக்க அதான் சார், இன்னொரு பக்கம் இது பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் வெளிப்படையா நாடாளுமன்றத்தில் இது விவாதிக்க முடியாது அப்படின்னு பாஜக தரப்பினர் பேசுறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்படி இல்ல, பாதுகாப்பு தொடர்பான விஷயமே கிடையாது. இந்தியாவுடைய இறையாண்மை விட்டு கொடுத்தது பாதுகாப்பு தொடர்பான விஷயம் கிடையாது. இப்போ நீங்க ராணுவ எந்த இடத்துல தாக்குதல் நடத்த போகுது, அல்லது என்ன வகையான இது ஆயுதங்களை நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கோரினால் அது இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயம், அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் இப்ப நடந்திருக்கிறது, இந்தியாவுடைய பகுதியை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது
அதை வந்து இதுவரைக்கும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ராணுவ தளபதியே வந்து அதை தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கார். இப்பவும் அதை வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு இருக்க போறீங்களா அப்படிங்கிற கேட்கிற போது அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி சொல்ல முடியும்? இந்தியாவுடைய இறையாண்மை தொடர்பான விஷயம் அது. இவங்க தேசபக்தின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து இந்த தேசத்துக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க. இந்த தேசத்துடைய பகுதியவே விட்டு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பறி கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை அது. அதை வந்து பேசாம எப்படி இருக்க முடியும்? அதனால இப்ப வசமா வந்து இவங்க வந்து இந்த நாட்டை வந்து விட்டு கொடுத்திருக்காங்க, இந்த நாட்டினுடைய இறையாண்மை விட்டு கொடுத்திருக்காங்கிறது அம்பலமாயிடுச்சு. அதை வந்து இப்ப இன்னைக்கு பிரதமர் வந்தாருன்னா அவர் எந்த இதையும் வச்சு மறுக்க முடியாது. அப்ப அதை பேசுறதுக்கு அவர் பதில் சொல்லணும்னா எதிர்கட்சிகள் வந்து இது பண்ணிடுவாங்க, முற்றுகையிட பாக்குறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க பாக்குறாங்க. அதனால நான் வரவேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு மக்களவை தலைவரே சொல்றாருன்னா, அப்ப மக்கள் ஜனநாயகத்தை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது மக்களவை சபாநாயகரை இன்னைக்கு காரணமாக இருக்கிறாரா, துணை போகிறாரா? ஏன்னா பிரதமர் வந்து பதிலுரை சொல்ல வேண்டும். இன்னைக்கு மாநிலங்களவையில சொல்ல போறவரு ஏன் மக்களவையில சொல்ற வரல? இல்லைன்னா மாநிலங்களவையில வந்து என்ன அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, இங்க மக்களவையில என்ன பாதுகாப்பு குறைஞ்சி போச்சு? இன்னும் சொல்ல போனா அவங்க தானங்க அதிகமா இருக்காங்க எண்ணிக்கையில. அவங்களுடைய ஆட்சி இதுல மக்கள் இப்ப 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே, 8 பேரு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததுக்காக 8 எதிர்கட்சி உறுப்பினர்களை இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு தானே இருக்கு. அப்ப வந்து எப்படி இவங்களுடைய அதிகாரத்தை தாண்டி இங்க வந்து பெரிய அளவுல பிரதமருக்கு வந்து இவங்க பெரிய நெருக்கடி இவங்க ஏற்படுத்திட முடியும்? என்ன நெருக்கடி என்றால், இன்றைக்கு இந்தியாவுடைய இறையாண்மை இன்னைக்கு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மோடி அரசாங்கத்தால. அந்த உண்மையை வந்து இவங்க மறுக்கிறதுக்கு இவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா தலைவர் சொல்றது மாதிரி, இப்போ ஓம் பிர்லா அவர்கள் சொல்ற மாதிரி அந்த பாதுகாப்பு குறைபாடோ மற்ற விஷயங்களோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அது எப்படி இருக்க முடியும்? பாதுகாப்பை வந்து பிரதமருக்கு மட்டும் இல்லைங்க, நாடாளுமன்றத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியவர் நம்ம மக்களவை தலைவர் தானே. அவர்கிட்ட தானே அதிகாரம் இருக்கு. உள்ளார வந்து ஏதோ ஒரு இதுவா பீச்சு அடிச்சானுங்க, வண்ண பொடியை தூங்கினானுங்க, கலர் இது பண்ணா அது பிஜேபி மெம்பர் பாஸ்ல தான் வந்தாங்கிறது பார்த்தது, இந்த நாடே பார்த்தது. இப்ப அவங்களை என்ன பண்ணிட்டாங்க? இப்ப அந்த பாதுகாப்புக்கு அன்னைக்கு குறைபாடு ஏற்பட்டதுக்கு யார் காரணம்? பாஜக உறுப்பினரே கொண்டு வந்தாங்க தான் அவங்க. அப்ப பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய வேண்டியது யாரு? அரசாங்கம் தானே. இன்னைக்கு அதுவும் நாடாளுமன்றத்துக்குள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது சபாநாயகருடைய பொறுப்பு தானே. அவர்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு. அவர் வந்து அவ்வளவு ஒரு பாதுகாப்பு சிக்கல் இருக்குன்னு சொன்னா, நீங்க துணை ராணுவ படையை அன்னைக்கு கொண்டு வந்தாங்க உள்ளார. துணை ராணுவ படை போனதுல எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தின போது எதுவும் வந்து கொண்டு வந்தாங்க, சிஎஸ்எஃப் உள்ளார கொண்டு வந்தாங்க. பாராளுமன்றத்துடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாம, பணியாளர்கள் மட்டும் இல்லாம இவங்க வந்து வெளியில இருந்து துணை ராணுவ படை உள்ளார கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளார. அப்படி ஏதாவது உங்களுக்கு இது இருந்ததுன்னா நீங்க அப்படி நிறுத்தி பண்ணிட போறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து தெரியாது கிடையாது, அவங்க செய்யாதவங்க கிடையாது. அப்போ இப்ப என்ன அவங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி என்ன? நெருக்கடியை இப்ப எதிர்கட்சிகள் ஏற்படுத்த போறது ஒன்னும் இது மாதிரியான நெருக்கடி கிடையாது. அவங்கள பேச விடாம தடுக்க போறது இல்ல, அவங்கள வந்து இது பண்ண போறது இல்ல. அதுக்கான அளவுக்கான எண்ணிக்கை பலம் எதிர்கட்சிகிட்ட இல்ல. என்ன இருக்குது? இன்னைக்கு நீங்க இறையாண்மையை விட்டு கொடுத்து விட்டீர்கள். இந்தியாவை அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இன்னைக்கு வந்து அடகு வைத்து விட்டீர்கள் என்பது ஆதாரபூர்வமா வந்திருக்கு. அந்த ஆதாரத்தை மறுக்கிறதுக்கு ஆளுங்கட்சிகிட்ட எதுவுமே இல்லை. ஓகே சார். அதுதான் இன்னைக்கு எதிர்கட்சிகிட்ட இருக்கு. அதுதான் எதிர்கட்சியுடைய கிட்ட இருக்கிற வலுவான ஒரு காரணமா இருக்கு. அதை மறுப்பதற்கு திராணி இல்லாதனால, இவர்களுக்கு எந்த வலுவும் ஆதாரமும் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு ஓடுறாங்க. அதுக்கு குடியரசு நாடாளுமன்றத்துல மக்களவை தலைவரை அதுக்கு ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கேலி குத்துங்க. இது ரொம்ப கேலி குத்து. ஓகே சார், தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி.